அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனம், ஆன்மா, அறிவு. ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்ம கிட்ட ஒருத்தங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காசு வர வேண்டி இருக்கு. நம்ம ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்துருக்கோம். காசு வாங்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுல ஒரு ஃபங்ஷன் நடக்குது. இந்த டைம்ல போனா எப்படியாவது மிரட்டி, அதட்டி ஏதோ ஒண்ணு பண்ணி காசை வாங்கிரலாம் அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அறிவு சொல்லும். மனம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல இந்த டைம்ல போறது தப்பு. அவரு பண்ண தப்புக்கு அவங்க ஃபேமிலி யாரும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த இடத்துல நம்மளோட ஆன்மாக்கு பலத்தை கொடுத்துருக்கிறது மனமா, அறிவா அப்படிங்கிறத பொறுத்து தான் நிறைய பேர் செயல்பட்டுட்டு இருக்கோம். அந்த இடத்துல அறிவு தான் பெருசு அப்படின்னு சொல்லி அதோட ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா, அங்கே போய் பிரச்சனையை பண்ணி ஏதாவது பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஈகோவை வந்து வளர்த்துக்கும். இதே நம்ம அறிவை பயன்படுத்தாம மனசு சொல்றது கேட்டா பைத்தியக்கார, இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா, செஞ்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி யாராவது ஒரு தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. இந்த டைம்ல வாங்கியிருக்கிறது நான் அப்பவே சொன்னேன் வாங்கலன்னு. இதையும் மீறி வேலை பண்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சரி அது நம்ம வரணும் அப்படின்றதுன்னா வரும். அது தப்பான எண்ணத்தோட கொடுத்துருக்கோம், அது தப்பு. இல்லை கரெக்டான எண்ணத்தை தான் கொடுத்துருக்கோம், அது கண்டிப்பாக அது நம்ம பணமாக இருந்தால் வரும் அப்படிங்கிற ஒரு லெவல் தான் பார்த்தீங்கன்னா ஆன்மா யோசிக்கிறது. இப்போ ரொம்ப இன்னும் பேஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கார் ஓட்ட தெரியும், இல்லை சைக்கிள் ஓட்ட தெரியும்னு வச்சுக்கலாம், இல்லை நடந்தே போறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் காருக்குள்ளார உட்காந்து காரை இயக்கிட்டு கார் எங்கே போகுதுங்கிற உங்களோட ஒரு கான்சியஸ்னஸோட நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட ஆன்மாக்கு பலமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம். அதாவது இப்போ நம்ம கார் ஓட்டிட்டு இருக்கோம், கார் நம்மளை ஓட்டுதா இல்லை நம்ம காரை ஓட்டுறோமாங்கிறத கொஷின். அந்த மாதிரி நம்மளோட ஆன்மாக்கு உறுதுணையா இருக்கிறது நம்மளோட அறிவு சார்ந்த இன்புட் வருதா இல்லை நம்ம மனம் சார்ந்த இன்புட் வருதா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ மனம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பத்தி அது எல்லாமே இருக்கும் தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருப்போம், பட் ஒரு கான்சியஸ்னஸோட நடந்து போகிறோமா இல்லை ஆமாம் இது தெரிஞ்ச ரோடு தான் நம்ம பாட்டுக்கு அப்படியே நடக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களோட வந்துட்டு அறிவியெல்லாம் பயன்படுத்தி பலமாக அப்படியே எல்லாம் கரெக்டாக ஓட்டணும்னு ஓட்டுற மாதிரி ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்படி ஓட்ட மாட்டோம். ஏன்னா பழகிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளே இருக்கிற அந்த சிஸ்டம் ஒரு ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்காக நம்ம இன்புட் எடுத்துக்கிறது அறிவு வளர 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 வர பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த உலகத்தில் என்ன சேர்க்கணும். அப்போ ஓகே நான் இப்போ சின்ன பையனாக இருக்கேன், அப்போ எனக்கு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது ஒரு காலேஜ் போனால் நான் சூப்பர் ஆகிடுவேன். இப்போ காலேஜில் இருக்கோம், ஓகே எனக்கு வேலை கிடைச்சதுன்னா சூப்பர், வேலை கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு வீடு கார் இருந்தால் சூப்பர், கல்யாணம் இருந்தால் சூப்பர், குழந்தை பிறந்துருச்சுன்னா சூப்பர், அடுத்தது குழந்தைங்களுக்கு அட்மிஷன் நிற்கிறதுக்கு ஒரு கியூ பெருசாக நிற்கணும், அதுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா சூப்பர். ஸோ அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்ததுன்னு போயிட்டு இருப்போம். பட் எப்போ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க். இதில் என்ன ஒரு டெக்னிக்கலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பெரியவங்க ஆகிட்டோம், இப்போ நம்மளோட ஹாப்பினஸ்க்காக இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்காக இப்போ நம்ம வாழலாம் அப்படிங்கிறது சரி. நம்மளோட லைஃப் தான் ஒன்றும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன். அப்போது நமக்குள்ளார என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஊட்டி வளர்ப்போம். அப்போ நம்மக்கிட்ட அந்த தாட்ஸ் வந்துட்டு பொருளை சேர்க்கணுமா இல்லை அருளை சேர்க்கணுமா அப்படிங்கிறது அறிவு என்ன சொல்லணும்னா பொருள் சேர்க்கணும்னு சொல்லும், மனம் என்ன சொல்லணும்னா அருள் சேர்க்கணும்னு சொல்லும். அந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற போராட்டம் தான் எல்லாத்துக்குமே ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து வீட்டில் உங்கள் குழந்தைங்க கூடயோ இல்லை உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் கூடயோ உங்களுக்கு பொருள் முக்கியமா அருள் முக்கியமா பொருள் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அதனால் ஹாப்பினஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கா இல்லை அதை தேடி ஓடிட்டு இருக்கீங்களா, இல்லை நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அருள்னா என்ன முக்கியம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஜென்ரிக்காக யோசிங்க. ஸோ இது எது கூட கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ பர்பஸ் ஆஃப் லைஃப் அந்த சைக்கிள் இப்போ இருக்கிறதுக்கு அந்த டாட்ஸ் எல்லாமே ஃபர்தராக நம்ம கனெக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.